Hi friends, வணக்கம் and welcome to ருசி போமா. இன்னைக்கு நாம கூட ஷேர் பண்ணிக்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் பராத்தா தான் எப்படி செய்யறதுங்கிறத பாத்திரலாங்க. ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆக போது இது நம்ம டிஃபன் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சாஃப்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. உப்பு சர்க்கரை எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய், தேவையான அளவுக்கு தண்ணி. இவ்வளவுதான் மாவு பிசைறதுக்கு. எப்படி செய்யறதுங்கிறத பாத்திரலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு எப்படி பிசைவீங்கிறது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்காக தான். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போது குழந்தைங்க எல்லாம் ரைஸ் விரும்பி சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. அது நல்ல மழை பெய்யறப்ப சுட சுட சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அது ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதாங்க தேவையான பொருள். உப்பு, சர்க்கரை, எண்ணெய் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ஒட்டுக்க ஆட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம பராத்தா ரெசிபிக்கலாம் மாவு கரெக்டா பிசைஞ்சாதான் நல்லா வரும், சாஃப்டா வரும். நல்லா அழுத்தி அழுத்தி மாவு பிசையணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த மாவெல்லாம் இது பண்ணிடலாம். நான் நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்றேன். நீங்க சுடு தண்ணியில பிசைறதுனால பிசைஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி கோதுமை மாவு நீங்க வாங்குறப்ப கோதுமையா வாங்கி கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடையில கொடுத்து அரைச்சு வாங்கிக்கோங்க. அதுதான் ஹெல்தியும் கூட. நம்ம கடையில பேக்கெட்ல வாங்குறதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லது இல்லை. நம்ம இந்த மாதிரி வீட்லயே பண்றப்ப நல்லா இருக்கும். நல்லா பெருசு பெருசா புசு புசு புசுன்னு வரும் சப்பாத்தி மாவு. சப்பாத்தி போட்டு எடுக்கும் போதே நல்லா வாசமா இருக்கும். அதனால நீங்க கோதுமை வாங்கி கிளீன் பண்ணிட்டு நல்லா வெயில காய வச்சுட்டு மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 கிலோ 3 கிலோ இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா ஒண்ணு சேர பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பட்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க எண்ணெய்க்கு பதிலா பட்டரை நல்லா உருக்கி ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் சாஃப்டா இருக்கும். பட்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க எண்ணெய் ஸ்கிப் பண்ணிட்டு டெஃபினட்டா பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கும். வீட்ல எல்லாம் விரும்பி சாப்பிட்றது பட்டர் சப்பாத்தி தான். பட்டர் வாங்க மறந்துட்டேன். அதனால நான் எண்ணெயே ஊத்திக்கிட்டேன். எல்லா மாவையும் ஒண்ணு சேர பிசைஞ்சாச்சு. தண்ணியோட அளவு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா கோதுமை மாவோட இது வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஒரு கோதுமைக்கு ஒரு தன்மை இருக்கும்ல. அதனால நம்ம இவ்வளவுதான் ஊத்தணும் அப்படிங்கறது சொல்ல முடியாது. நாம பிசையதான் நமக்கு கரெக்டான அளவு தெரியும். பாருங்க நல்லா பிசைஞ்ச அழுத்தி அழுத்தி பிசைறதுலதான் இருக்கு கோதுமை மாவோட பக்குவமே. பாருங்க நல்லா சூப்பரா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி கை வச்சா உள்ள போகணும். இந்த மாதிரி பார்த்து கொண்டு வந்தாச்சு. மாவு மேல காயாம இருக்கிறதுக்காக நம்ம லைட்டா எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா மாவு காயாது. இல்லை அப்படின்னா ஒரு வெள்ளை துணியில லைட்டா ஈரத்தை நனைச்சிட்டு தண்ணி எல்லாம் புழிஞ்சிட்டு அந்த துணி கூட நீங்க மேல போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு மேல ஒரு மூடி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா இது பாட்டுக்கு இருக்கும். ஒரு 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க. நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ ஃபில்லிங்க்கு நம்ம காலிஃப்ளவர் எடுத்திருக்கோம். ஒரு மீடியம் சைஸான காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். ஓரத்தெல்லாம் கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். தண்டெல்லாம் போடக்கூடாது. அந்த பூல இருக்கிறது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மேல கலர் மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒருவேளை புழு இருந்தாலும் வெளியில வந்துடும். கூல் வாட்டர்ல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா வந்துடும். பாருங்க தண்ணியில போட்டு வச்சு இப்ப எல்லாம் கம்ப்ளீட்டா வடிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி காய் திருவுறதுல கேரட் திருவுறது இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நல்லா பொடிசா திருவி எடுத்துக்கலாம். இல்லை நீங்க சாப்பர்ல போடுறதுனால நல்லா குட்டி குட்டியா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமா கொத்தமல்லி,
3 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், இவ்வளவுதான் தேவையான பொருள். ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பட்டர் வச்சிருந்தீங்கனாலும் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கியூப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் பழுத்துருச்சு, அதனால சிகப்பு கலர்ல இருக்கு. பச்சை மிளகாய் போடுறப்ப பார்த்து போடுங்க, விதை தெரிக்கும். கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நீங்க கட் பண்றப்ப நல்ல பொடிசா ஃபைனா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி கீரை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை, லைட்டா வதங்கினாலே போதும். இந்த டிரான்ஸ்லூசன்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும். பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வறுத்து அரைச்சிட்டு போடுங்க, ரொம்ப மணமா இருக்கும். மிளகுத்தூள், ரெட் சில்லி பவுடர். நம்ம ஆல்ரெடி காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபில்லிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைஸ் பவுடர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான்: சீரகத்தூள், மிளகுத்தூள், வரமிளகாத்தூள். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதுல இருக்க பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்க காலிஃப்ளவரை கட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிருங்க. கூல் வாட்டர்ல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்க புழுவெல்லாம் வந்துடும். காலிஃப்ளவர் எடுத்து ஒரு ஓட்டக்குண்டால போட்டு தண்ணியெல்லாம் வடிச்சதுக்கு அப்புறமா நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்றதுனாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேரட் திருவுறதுனாலும் துருவி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாம இருக்கணும் பார்த்துக்கோங்க. பாருங்க, எல்லாம் பச்சை வாசம் போயிருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சிருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோக்கோலி வச்சிருந்தீங்கனாலும் ப்ரோக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாகவே காலிஃப்ளவர்னா குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நான் காலிஃப்ளவர் ஆட் பண்றேன். உங்ககிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமா குக் ஆயிடும். அதுவும் நம்ம நல்லா குட்டி குட்டியா போட்டுருக்கனால சீக்கிரமா வெந்துடும். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா கையில தண்ணி தெளிச்சு விட்டுருங்க. அதுலயே நல்லா வெந்துடும் காலிஃப்ளவர். ஃபர்ஸ்ட் இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்துடலாம். பாருங்க, லைட்டா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த டைம்ல கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம். ரொம்ப அதிகமா ஊத்திர வேணாம். லைட்டா தண்ணி தெளிச்சு அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆகட்டும். லைட்டா தண்ணி சூடானதுக்கு அப்புறமா உப்பு காரம் செக் பண்ணி பாருங்க. உப்பு தான் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காரம் போதுமான அளவுல தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், வரமிளகாய் தூள் போட்டிருக்கோம், பெப்பர் பவுடர் எல்லாம் போட்டிருக்கோம்ல. ஒருவேளை உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தண்ணியில கூட நீங்க கரைச்சி ஊத்திக்கலாம், இல்லை உப்பு அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நல்லா குக் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் நல்லா சுண்டணும், கம்ப்ளீட்டா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இது நீங்க காலிஃப்ளவர் தான் போடணுங்கிறது இல்லை, நீங்க உருளைக்கிழங்கு போடலாம், பன்னீர் போடலாம். அவங்கவுங்க விருப்பம் தான். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க அதை போட்டுக்கலாம். கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், நல்லா ஆறட்டும். நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிருந்தோம்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பராத்தாக்கு பொறுத்த வரைக்கும் மாவு நல்லா ஊறணும், அப்போ நல்லா சாஃப்டா வரும். எண்ணெய் ஊற்றி வச்சிருந்தோம்ல, இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பெசரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வரும், சாஃப்டாக வரும் சாப்பிட்றதுக்கு. லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே ஃபில்லிங் வைக்கிறதுனால இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவை கிடையாதுங்க, சும்மாவே சாப்பிட்லாம். இப்படி ரொம்ப விருப்பப்படுறவங்க, சைட்ஸ் ஏதாவது வேணும்னு நினைக்கிறவங்க ஊறுகாய் கூட வச்சுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊறுகாய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் வெறும் கர்டு கூட வச்சுக்கலாம். அதில் லைட்டாக ஜீரா பவுடர்,
பெப்பர் பவுடர், வரமிளகாத்தூள், உப்பு இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சாட் மசாலா வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் கர்டில். ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக டிப் அடித்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். ஸ்கூல் போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு பிடிக்காத காய் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. மாவை நல்லா இது பண்ணிக்கலாம். ரோல் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். உருண்டையில் பார்த்தீங்க அப்படின்னா பிசுறே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக சப்பாத்தி போடும்போதுமே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். புரோட்டாக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா மைதாவில் இப்படி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் கோதுமை மாவில் பண்ணுறேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமையில் பண்ணுறேன். மைதா வச்சுருந்தீங்கனாலும் அடிக்கடி யூஸ் பண்ணலாம், எப்பயாவது ஒருக்கா மைதா யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். எல்லாமே ஒரே சைஸில் உருட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருண்டையெல்லாம் உருட்டியிருந்தோம்ல, அதெல்லாம் நம்ம ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். லைட்டாக மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உருட்டின உருண்டை மேலே கோதுமை மாவு லைட்டாக டச் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சன்னமாக தேய்க்க வேணாங்க, இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபில்லிங் வச்சு இது பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். ரொம்ப சன்னமாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வராது, பிஞ்சு பிஞ்சு வரும். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே ஃபில்லிங் வைக்கிறனால. ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கை விரல்களால் நம்ம மடிப்பு மாதிரி மடிச்சுக்கலாம். எல்லா சைடும் கம்ப்ளீட்டாக இது பண்ணி நம்ம அதை எக்ஸஸாக இருக்கிறத எடுக்க வேணாம். ஏன்னா நம்ம உருண்டையே பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸில் தான் நம்ம உருட்டியிருக்கோம். அந்த மாவை கரெக்டாக நடுவில் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடலாம். கேப் இருந்துச்சு அப்படின்னா கை விரல்களால் இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா தேய்ச்சிக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்க்கக்கூடாது, லைட்டாக தான் தேய்க்கணும். உள்ளே இருக்க ஃபில்லிங் பிஞ்சு வெளியில் வந்துடும், அதுக்காக சொல்கிறேன். பார்த்து தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப சன்னமாக போட்டோம் அப்படின்னு நல்லா இருக்காதுங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி சைஸில் போட்டுக்கிட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. அதே போல் இன்னொன்று இது பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே ஃபில்லிங் வச்சு நல்லா சீல் பண்ணிடுங்க. லைட்டாக தேய்ச்சாலே போதும். ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி தேய்ச்சிக்கிட்டிங்க அப்படின்னா பியாமல் வரும். ஓரங்கள் இது மொத்தமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக ஒரு தேய்ச்சி கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் தாங்க நான் எல்லாமே இது பண்ணேன். ஃபில்லிங் வந்து 1.5 ஸ்பூன் கிட்ட வச்சிங்கன்னா அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுக்காக நான் 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வச்சிங்கனாலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்டான அளவுகளில் வச்சாதான் நல்லா வரும். எல்லா கார்னர்ஸும் இது பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து அந்த எக்ஸஸாக இருக்க மாவை உள்ளே தள்ளிட்டிங்கனாலே போதும். கை விரல்களால் கேப் இருக்கிற இடத்துலலாம் இது பண்ணிடுங்க. ஈவன் பண்ணிவிட்டு மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்க்கிறப்ப மேலே நல்லா தேய்ச்சிட்டு திருப்பி போட்டு மறுபடியும் தேய்ச்சிக்கோங்க. ஒருவேளை ரொம்ப பீயிற மாதிரியோ இல்லை அந்த உருட்டுறது மேலே அப்புறம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாவு லைட்டாக இது பண்ணி போட்டுக்கோங்க, பீயாமல் வரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. 12 சப்பாத்தி கிட்ட எனக்கு வந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம், ஆறுனதுக்கு அப்புறமும் சாப்பிட்லாம். ஒரு பிளேட்டில் போட்டு வச்சாச்சு. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா தோசைக்குள்ளே கூட வச்சு சாப்பிட்லாம். காலிஃப்ளவர் தோசை மாதிரி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ரச சாதத்தை கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி தேய்ச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த பிளேட்டில் போடுறீங்களோ அதில் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா இது பண்ணிடுங்க. ஈரத்தோடு போட்டிங்க அப்படின்னா தட்டத்திலேயே அப்பிக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒன்று தேய்ச்சதுக்கு அப்புறமும் கொஞ்சமாக மாவை தூவிட்டு அதுக்கு மேலே ஒன்று போட்டுக்கோங்க. நம்ம மேலாக இருக்கிறது போடும்போது தேவைக்காதுங்க. கடைசி ஆக போடும்போது உள்ளுக்குள்ளே ஃபில்லிங் இருக்கனால உள்ள வெயிட்டாக இருக்குல்ல, அதனால எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துரும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவு தூவிட்டு அதுக்கு மேலே தேய்ச்சதெல்லாம் போட்டுக்கோங்க. கல் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வச்சுருந்தீங்க அப்படின்னா எண்ணெய், இல்லைன்னா நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
நார்மலாக சப்பாத்தி எப்படி இது பண்ணுவோமோ அதே போல தான். உள்ளுக்குள்ளே ஃபில்லிங் இருக்கனால சீக்கிரமாக இதாகிடும், கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் பார்த்து பண்ணுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க, வெங்காயம் தக்காளி வச்சு கூட நம்ம பண்ணலாம். ஆனால் நல்லா கம்ப்ளீட்டாக சாறு இல்லாமல் நல்லா ட்ரையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொத சொதன்னு ஆகாமல் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. பன்னீர் கூட நீங்கள் கிரேட் பண்ணி போடலாம், சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே கொஞ்சமாக நீங்கள் சீஸ் வச்சு கூட தேய்க்கலாம். சீஸ் வச்சு தேய்க்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம தோசைக்கல்ல திருப்பும் போதெல்லாம் சீஸ் வெளியில் வந்துடும், அதுக்காக தான். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சீஸ் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா. மேலே அப்படியே லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். சீக்கிரமே குக் ஆகிடும். நான் லோ டு மீடியம் ஃப்ளேமில் தாங்க குக் பண்ணுறேன். பாருங்கள், எல்லா சைடும் நல்லா வெந்துட்டுருக்கு. அந்த கருப்பாகிறதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பார்க்குறப்ப இந்த மாதிரி இருக்குங்க, பட் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஹாட் பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம தேய்ச்சி வச்சிருக்க எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி போடும்போது கல்லை ரொம்ப காய விட்டிங்கனாலும் சீக்கிரமே கலர் சேஞ்ச் ஆகிடும், அடி பிடிச்சிரும். அதனால பார்த்து போடுங்க. ரெண்டு சைடும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் இது பண்ணிக்கலாம். நான் அதிகமாகலாம் எண்ணெய் ஊற்ற மாட்டேங்க, இந்த மாதிரி லைட்டாக தான் ஊற்றுவேன். ஜென்ரலாக நான் சப்பாத்தி போடுறப்ப எண்ணெயே ஊற்ற மாட்டேன், பட்டர் தான் அப்ளை பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கெலாம் கொடுத்துட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக எண்ணெய் இது பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் இல்லைனாலும் நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கெலாம் நீங்கள் நல்லா பிச்சு போட்டும் கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். கட் பண்ணி நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்தியும் கூட. பாருங்கள், நல்லா ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இதே போல் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். பிளேட்டில் பரிமாறிடலாங்க. எல்லாமே வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக மழை வர மாதிரி இருந்துச்சு, செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நல்ல மழை. இது நல்ல மழைக்கு இந்த மாதிரி சாப்பிட்றப்ப வேறு லெவலில் இருந்துச்சு. கர்ட் பிடிக்குங்கிறவங்க கர்டும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்லாம். ரெண்டுமே இல்லாமல் சாப்பிட்டாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.